பட்டாசு காமெடி பட்டாசு. நம்மளோட அடுத்த பட்டாசை கொளுத்த வருது. இவர் பட்டாசு இல்ல, இவர் அணுகுண்டு. அணுகுண்டா? ஆமா, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. யார் அந்த அணுகுண்டுவாதி? எப்படி வெடிக்கிறார் மட்டும் பாருங்க. மைக்கேல் அகஸ்டின். சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மினி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்ன பண்ண போற இப்போ? ஜனகராஜ் தான் மாப்பிள்ள. சரி, அவர் தான் தலை தீபாவளி கொண்டாட போறாரு. ஓகே. அவருக்கு வந்து மாமனாரா விஎஸ் ராகவன் இருக்காரு, அப்பாவா மேஜர் சுந்தரராஜன் இருக்காரு, மற்ற நடிகர்லாம் குடும்பத்துல இருக்காங்க. குடும்பம். ஸோ அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, இதான் கான்செப்ட். மணி 10 ஆகுது, மாப்பிள்ளை இன்னும் வரலையே. பருவதம், கொஞ்சம் தெருமுனையில போய் எட்டி பாரு. மாமா, நான் உள்ளதான் இருக்கிறேன், நீங்க கவனிக்கவே இல்லையா? இங்க பாருங்க. மாப்பிள்ள எப்ப வந்தீங்க? எதுவும் தெரியவே இல்லையே. ஓகே ஓகே, வாங்க வாங்க உட்காருங்க. பட்டாசு இருக்கு, எடுத்துக்கோங்க. ஓ பட்டாசா? குருவி வெடி, யானை வெடி, பிச்சிலி வெடி, எல்லா வெடியா இருக்குது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் காணுமே, பாம்பு மாத்திரை. அது என்ன பாம்பு மாத்திரை? கழுத்துனா சுருள சுருளா வருமே, அதுதான் பாம்பு மாத்திரை மாமா. பாம்பு மாத்திரை இல்லைன்னா நான் தீபாவளியை கொண்டாட மாட்டேன் மாமனாரே. எனக்கு பாம்பு மாத்திரை தான் வேணும். இதை பாருங்க மேஜர், உங்க பையன் என்ன பாம்பு மாத்திரை வேணும் அடை பிடிக்கிறாரு. இதை பாருங்க சார், என் பையன் எது கேட்டாலும் தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துருக்கேன். அன்னைக்கு என் பையன் புட்டி வலி கேட்டா, புட்டி வலி கடந்து போய் முட்டு சந்தர்ப்ப மாத்திரை வாங்கி கொடுத்தேன். மரியாதையா என் மகன் கேட்கிற அந்த மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேன். பாம்பு மாத்திரை, அதாவது ஸ்னேக் டேப்லெட். ஏப்பா மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற மிஸ்டர் பிள்ளைவால், என் மாப்பிள்ள தலை தீபாவளிக்கு வந்திருக்காரு, பாம்பு மாத்திரை வேணும் கேட்கிறாருப்பா. அடா பாவீங்களா, கடை சாத்திர நேரத்துல வந்து என்ன மாத்திரா கேக்குறீங்க? ஐயோ பெரியவரே, வயசான காத்துல தூக்க மாத்திரை போற நேரத்துல பாம்பு மாத்திரை கேக்குறீங்க? ஐயோ ஐயோ, இந்த பசங்களா கும்பலா உட்காந்து ஒன்னா கொளுத்துவாங்களே அந்த மாத்திரையா? குழந்தை வயிற்றுக்குள்ள போய் நுரையீரலை பாதிக்குமே அந்த மாத்திரையா? சிவகாசியில பேன் பண்ணி வச்சிருக்காங்க, அது தமிழ்நாட்டுல வந்து கேக்குறீங்களே, உங்களுக்கு நியாயமா இருக்கா பெருசு? வயசான காலத்துல வையாகரா மாத்திரை என்ன வேணும் கேளுங்க, இப்பவே தர, போட்டு போய் சந்தோஷமா வாழ்க்கை என்ஜாய் பண்றத விட்டுட்டு பாம்பு மாத்திரையா கேக்குறீங்க? என் மாப்பிள்ளைக்கு யாராவது அட்வைஸ் பண்ண கூடாதா? வாங்க மிஸ்டர் விஜயகாந்த், நீங்களாவது அட்வைஸ் பண்ணுங்க. இத பாருங்க மாப்பிள்ள, கல்யாணம்ன்றது ஆயிரங்காலத்து பயிர். உங்களுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தலை தீபாவளி கொண்டாடுறதுக்காக கூப்பிட்டு வச்சு நடு வீட்டுல எல்லாம் போட்டு உட்கார வச்சா ஏன் மாப்பிள்ள இந்த மாதிரி பண்றீங்க? அதெல்லாம் தெரியாது, இன்னும் ஆளை வச்சு கூட்டு வந்து மிரட்டுறீங்களா? பாம்பு மாத்திரை இல்லைன்னா நான் தலை தீபாவளியா கொண்டாட மாட்டேன். இத பாருங்க மாப்பிள்ள, பாசமா சொன்னா கேட்க மாட்டீங்க. இத பாரு, இன்னொரு வாட்டி பாம்பு மாத்திரை, கீரி மாத்திரை, அந்த மாத்திரை நான் மனுஷனா நடந்துக்கிறதும் இல்ல மிருகமா மாறுறதும் உங்ககிட்ட தான் இருக்கு. இது பாரு. ஐயா மாமா, ஆளை வச்சு மிரட்டுறியா நீ? பாரு, இந்த இடத்துல வீடு கட்டுவான் பாக்குறியா? என்னடா, யார் சொன்னாலும் இவன் திருத்த மாட்டான் போல. மிஸ்டர் ரகுவரன், நீங்காவது அட்வைஸ் பண்ணுங்க. இங்க வா. என்னையா நீ பாட்டுக்கு தலை தீபாவளின்னு வந்துட்டு பாம்பு மாத்திரை வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க? வந்தியா, சாப்பிட்டியா, போனியான்னு இருக்கு. அதை விட்டுட்டு மென்டலி டார்ச்சர் பண்ணக்கூடாது. பார், ஒரு நாள் நீ மாமனாரா இருந்து பார், ஒரு நாள் தலை தீபாவளி கொண்டாடிப்பார். மாப்பிள்ளை வர வச்சு வடை பாயசம் சாப்பாடு அது இது லொட்டு லோசுக்குன்னு செஞ்சு பார். அப்ப தெரியும் அந்த வழி வேதனைன்னு உனக்கு பார். இன்னொரு வாட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னு பை, பாம்பு மாத்திரைன்னு கேட்டுட்டு இருந்தேன்னா பாம்பு பண்ணையிலேயே கூட்டு போய் விட்டு வந்துடுவேன். அப்புறமேட்டு டோட்டலா போட்டுச்சின்னு வை, தலை தீபாவளியில தலையே இருக்காது. போ. ஐயோ, கொலை பண்றாங்க. தலை தீபாவளின்னு மாப்பிள்ளைய கூட்டினா வந்து உட்கார வச்சு கொலை பண்றாங்க. எல்லாரும் என்ன காப்பாத்துங்க. வேணே, நீ எங்க இருந்தாலும் வந்து என்ன காப்பாத்து. வேணே சொல்லுப்பா. எங்க மாமனார் வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு கூப்பிட்டாங்க. சரி கூப்பிட்டாங்க. நடு வீட்டுல உட்கார வச்சு கையில அரை சோறு மோதிரம் போட்டாரு. சரி போட்டாரு. பட்டு புடவையும் என் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுத்தாங்க. பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. வெடிக்கிறதுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தாரு. சரி வாங்கி கொடுத்தாரு. அந்த வெடியில
மிளகா பொட்டாசு இருந்தது, கம்பி மோட்டாப்பு இருந்தது, ராக்கெட் பொட்டாசு இருந்தது. சரி ராக்கெட் பொட்டாசு இருந்துச்சு. ஆனா பாம்பு மாத்திரை மட்டும் இல்ல. என்ன இல்ல? பாம்பு மாத்திரை. என்ன பாம்பு மாத்திரை பா. பாம்பு பாம்பு இந்த இல்ல. பாம்பு மாத்திரை பா. பாம்பு இது பாம்பா? இப்ப பாம்பு மாத்திரை உண்மையாவே வந்துச்சா பாம்பு? அது பாம்பு. ஐயோ போடா. மாமனாரே, எனக்கு பாம்பு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றேன்டா. எல்லாம் மாப்பிள்ளையாடா. ஏன்பா ஜெய் கணேஷ், இங்க வாப்பா. நீயாவது போயிட்டு வாப்பா. உடக்கட்டிய வகித்தினாலும் பகிரங்கமா வகித்துட்ட பரம்பரை உங்க பரம்பரை. பரவல்லி கிழக்கு திருட்டு ஊரை விட்டே ஓடி போன குடும்பம் தானே உங்க குடும்பம். மாப்பிள்ள இதை பாருங்க மாப்பிள்ள, நீங்க பாம்பு மாத்திரை கேட்டாலும் சரி, உங்களுக்காக வாங்கி கொடுக்கறதுக்காக தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். சிவகாசிக்கே போய் பாம்பு மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாப்பிள்ள பாம்பு மாத்திரை தயவு செஞ்சு படிக்க மாப்பிள்ள. தம்பி, நம்ம குடும்பம் மானமே புயல்ல பட்டினப்பாக்கத்துல கரை தட்டின கப்பல் மாதிரி தொங்கி போய் கிடக்குது. நீங்க தான் நங்கூரத்தை போட்டு நடுவுல செங்குத்தா நிறுத்தணும். தயவு செஞ்சு நம்ம குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டுறாதீங்க. ஆமா, நானும் ரொம்ப நேரமா கொளுத்துறேன். இந்த பாம்பு மாத்திரையில பாம்பு படமே எடுக்க மாட்டேதே. ஏன்? இப்படி தெரிஞ்சிருந்தா ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்ல உட்காந்து ஒரு தலை இல்ல 5 தலை பாம்பு வாங்கி ராமநாராயண கூப்பிட்டு ஒரு 5 வாரத்துக்கு ஓடுற மாதிரி நீல படமாவே எடுத்திருப்பேன். வரட்டுமா? சரி சரி, எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? சந்தோஷமா என்ஜாய் பண்ண வரட்டா? ஹாப்பி தீபாவளி. வாடி வீட்டுக்கு போலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா. கருணா சார், நீங்க வந்து மிக சிறந்த பாடகர் அப்படின்னு ஓப்பனிங்லேயே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அது தவிர அந்த மிமிக்ரி அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த டேலண்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் எங்களுக்காக. என்னை இம்பாக்ட் பண்ண ஒரு குரல் வந்து, பாலகுணா, நான் இந்த சாதாரண பரிசுக்காக பாட வரவில்லை. பிறகு ஏன் பாடினேன் என்று கேட்கிறாயா? நீ கூறியது போல் உன் பாண்டிய நாட்டு பாடல்கள் எவரெனும் இருந்தால் என்னுடன் போட்டியிட்டு பாடட்டும். அவர்கள் செய்து நான் தோற்றால் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மதுரை வீரன் அப்படிங்கிற படத்தில் ஒரு டயலாக், புலிகள் வேற்றாத பொறுப்பேற்றேன், இடையிலோர் புலிமான காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்தது, காப்பாற்ற வருவான், அப்போது அவனை கள்ளரோடு சம்பந்தப்படுத்தலாம் என்று காத்திருந்தாக சிலர். யார் அந்த சிலர்? ஏன் அங்கே வந்தாகும்? எவர்கிட்ட ஆணை? நேற்றும் சரி இன்றும் சரி என் வாழ்வில் கள்ளம் இல்லை, கபடி இல்லை, சூது இல்லை இப்படிங்கிற மாதிரி வில்லன் நடிகர் மாதிரி இந்த எம்என் நம்பியார் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாவ் 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 இது சின்ன ஒரு கற்பனை தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் இருக்காரு, அவர் வீட்டு நான் எப்படி கொலிச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? அது வந்து சன் டிவி நேயர்களே, நீங்க எத்தனையோ பட்டாசு இப்ப வாங்கியிருப்பீங்க, வெடிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த காமெடி பட்டாசை பார்த்து நீங்க எல்லாருமே கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. முத்து, நீங்க நம்ம என்ன பேசுறது? நம்ம ஜட்ஜி சொல்லுவாங்க. கண்டிப்பா ஜட்ஜஸை கூப்பிடுவோமா? ஜட்ஜஸ், சோ எப்படி ஃபீல் பண்றீங்க நிகழ்ச்சியை பத்தி? இதை பார்த்ததுல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். அதை தாண்டி வந்து எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் உருவாகிருக்கு. அதாவது இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, ஸோ நம்ம இவங்களை தாண்டி இன்னும் நம்ம நிறையா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது. பரவாயில்ல, உங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு. சிட்டி பாபு சார், இன்னைக்கு நடந்த எல்லாம் பண்ணது எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். அதுக்காக நான் இந்த இயக்குனர் சன் டிவிக்காக நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக எல்லாம் கான்செப்ட் நீங்கள் எந்த சேனல்லையும் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முத்துவும் அவங்க 2 பேருமே ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. கண்டிப்பாக. அதுவும் இவர் ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக அந்த கிராமியமான ஒரு பேச்சு, அதுக்குள்ளே அவ்வளோ குபீர்னு. அதாவது ஒரு நிகழ்ச்சியில் ஆரம்பம் ஒழுங்காக இருந்தால் கண்டிப்பாக முடிவும் நல்லா இருக்கும். நிச்சயம். இவங்க ஆரம்பித்து வச்சாங்க, நிகழ்ச்சி ஒழுங்காக முடிஞ்சிருக்கு. ஒரு தீபாவளி நல்ல நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய, அதுவும் இவ்வளோ நல்ல டேலண்டட் கலைஞர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு சன் டிவிக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் ராஜ்குமாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் நிறைய விஷயங்களை நம்ம இழந்திருப்போம், நிறைய சந்தோஷங்களை பார்த்துருப்போம், எவ்வளோ மேடு பள்ளங்களை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. இந்த தீபாவளியில் முழுமையான நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை மீது அவநம்பிக்கை வைக்காதீங்க. நிச்சயமாக நாம் எல்லாருமே நல்லா இருப்போம். எல்லாருக்கும் எனக்கு இனிய தீபாவளி வாழ்த்து. ரொம்ப நன்றி சார். நீங்களும்
எங்களோட நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ரொம்ப பொறுமையா உட்காந்து எங்களோட கலைஞர்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்து ஜட்ஜ் பண்ணி சாரோட ரொம்ப அற்புதமான கமெண்ட்ஸோட இன்னும் எங்களோட நிகழ்ச்சி வந்து மெருகேத்தினதுக்கு உங்க 2 பேருக்குமே நன்றி. சோ நேர்களே, நீங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கண்டிப்பா வயிறு குலுங்க சிரிச்சிருப்பீங்க நாங்க நம்புறோம். மீண்டும் இதே மாதிரியான ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் முத்து, அர்ச்சனா.